Hi friends, welcome to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான grilled chicken ரெசிபி பார்க்க போறோம். அதே போல chicken with vegetables ரெசிபியும் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ chicken-ஐ மேரினேஷன் பண்ணிரலாம். அதுக்காக 1 tablespoon தயிர் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் வத்தல் இதெல்லாத்தையும் நல்லா தண்ணியில் பாயில் பண்ணிட்டு அது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 3 ஏலக்காய் இது இவ்வளத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிடலாம். அதையும் இந்த தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவையும் வத்தலையும் பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகா வத்தல் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறனால மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு ½ லெமனோட ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தயக்கீரை இது நம்ம கிரில்டு சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கடுகு எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கிரில்டு சிக்கனோட டேஸ்ட்டு. இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணி நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை இனி சிக்கனில் மேரினேஷன் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிக்கன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மசாலா சிக்கனில் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஈவினிங் நீங்கள் ஸ்டார்டர் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்கே இந்த மசாலா ப்ரிப்பேர் செஞ்சு சிக்கனில் மேரினேஷன் செஞ்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சிக்கன் மசாலா கூட நல்லா கோட் ஆகி நம்ம கிரில்டு சிக்கன் செய்யும்போது ரொம்ப ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் வரும். கிரில்டு சிக்கன் கூட ஒரு சைட் ஸ்டார்டர் மாதிரி வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாம் சேர்த்து அதோட ரெசிபியாக நம்ம செய்யலாம். இந்த ரெசிபிக்கும் நான் சேம் பேட்டர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு எலும்பில்லாத சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துருக்கேன். இங்கே கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியனை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் பாயில்டு காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இன்னும் கூட ஆட் பண்ணலாம். கேப்சிகம், மஷ்ரூம், ப்ரோக்கோலி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் கடுகு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். கிரில்டு சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ரெசிபியை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஹனி எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மிக்சரை நம்ம அதில் டிப் பண்ணி சிக்கன் மேலே தடவி ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்ல ஃப்ளேவரான டேஸ்டியான சிக்கன் கிடைக்கும் நமக்கு. இந்த கிரில்டு சிக்கனை நான் எலக்ட்ரிக் தந்தூரில் தான் செஞ்சுருக்கேன். எலக்ட்ரிக் தந்தூரில் எந்த மாதிரி குக் பண்ணணுன்ட்டு நான் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இனி இந்த சோயா சாஸ் ஹனி மிக்சரை நம்ம இதில் இந்த மாதிரி ரப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிரும். சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் அந்த ரெசிபியும் நம்ம இதே எலக்ட்ரிக் தந்தூரில் செஞ்சு எடுத்துடலாம். மேரினேஷன் செஞ்சு வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாத்தையும் இந்த எலக்ட்ரிக் தந்தூர்லேயே நான் குக் பண்ண போகிறேன். இதை நம்ம சிக்கன் டிக்கா மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது. நம்ம மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிற ஆயிலே இந்த ரெசிபி ரொம்ப நல்லா அழகாக குக்காகி வந்துடும். இந்த சிக்கன் நல்லா குக் ஆனதும் சோயா சாஸ் ஹனி மிக்சரை நம்ம இது கூட ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ளேவரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வித் வெஜிடபிள் ரெசிபி ரெடி ஆயிரும். வீட்டிலே நம்ம ஈஸியாக ஹெல்த்தியான முறையில் இந்த மாதிரி கிரில்டு சிக்கன் வித் வெஜிடபிள் ரெசிபி அப்புறம் மைனீஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஃபேமிலியோடு உட்காந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை சாப்பிட்ட சந்தோஷம் கிடைக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.